வேண்டாம், நீ போகாத. அவ பக்கத்துல போகாத. சொன்னா கேளு. சீ, ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிச்சு வச்சு சித்திரவதை பண்றீங்க. உன்னெல்லாம் நான் சொல்றத கேளு. அவ பக்கத்துல போகாத. என்ன ஆனாலும் சரி, இந்த பொண்ணு இங்க இருந்து கூட்டிட்டு போகாம நான் போகவே மாட்டேன். இது செஞ்சு இதுல நீ தலையிடாத. இங்க இருந்து நீ உடனே போயிடு. அக்கா அக்கா பயப்படாதம்மா, அக்கா வந்துட்டேன். உன்னை உங்க வீட்ல கொண்டு போய் சேர்த்துறேன். வாமா. வேண்டாம், சொன்னா கேளு. போகாத. நீ எந்திரிமா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உன் பேர் என்னம்மா? போயிடு, இங்க இருந்து போயிடு. ஏமா அப்படி பாக்குற? ஏய் ஏய், அவளை விடு. அவளை சொன்னா கேளு. பாவம் அந்த பொண்ணு. அவ நல்லவ, அவளை விட்டு. இதுக்குதான் சொன்ன இங்க வராதுன்னு. கேட்டியா? ஏய், அவளை விடு. விடுன்னு சொல்றல்ல. மனு, மனு, ஏய், விடு. இந்த கலசத்துல இருக்கிற தண்ணி எடுத்து அவன் மேல தெளிங்க. இங்க இருக்கு பாருங்க. மனு, மனு, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? யார் நீங்க? யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா இந்த பொண்ணு உடம்புல ஏதோ துர்சக்தி இருக்குன்னு மட்டும் என் மந்திர சக்தியால தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இந்த துர்சக்தி வந்திருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க கூட முடியல. இந்த துர்சக்தினால யாருக்கும் எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு என்னுடைய கட்டுப்பாட்டிலே நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த பொண்ணு என்ன பார்த்தா. நான் இந்த சின்ன பொண்ணை கடத்தி வச்சிருக்கதா நினைச்சு என்கிட்ட இருந்து இந்த பொண்ணை காப்பாத்த போராட ஆரம்பிச்சான். இவங்களோட நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் இந்த இடத்த மாத்திடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள இவ இங்க வந்துட்டா. இப்ப பார்த்தா இந்த துர்சக்தி வந்தது இந்த பொண்ணை கொல்லதான்னு இப்பதான் தெரியுது. நல்ல வேலைமா, யாரு பண்ண அதிர்ஷ்டமோ இவரு சரியான நேரத்துல இங்க வந்தாரு. இல்லன்னா உன் உயிரை அந்த துர்சக்தி எடுத்திருக்கும். அப்படின்னா இது ரெண்டாவது கண்டமா? அப்போ முதல் கண்டும் தேவி. இங்க கொடுங்க. மனு, are you all right? பரவாயில்ல சார். அழாதம்மா, நான் தான் உங்க வீட்டுல கொண்டு போய் உன்னை விட போறேன். வா. பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கமா. ரொம்ப கவனமா இருமா. உண்மை என்னன்னு தெரியாம உங்களை சந்தேகப்பட்டதோட உங்களை அடிக்க வர செஞ்சிருக்கேன். என்ன மன்னிச்சுக்கோங்க. நீ நல்லது பண்ணுன்னு நினைச்ச, ஆனா அதுவே உனக்கு ஆபத்தை கொண்டு வந்துருச்சு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? பாவம். நான் தான் சொன்னல, நான் இல்லாம எங்கேயும் வராதானே.
அந்த பொண்ணோட முகமும் அந்த அபய குரலும் என்னை இங்க கூட்டிட்டு வந்துருச்சு. ஐம் ரியலி சாரி. துர்சக்திகள் எப்பவுமே இப்படித்தான். எப்படி கூப்பிட்டா நம்ம போவோமோ அப்படி கூப்பிடுவாங்க. நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க, இனிமே நான் பாத்துக்கிறேன். நாங்க வரோம். நல்லது, போங்க. வா வா. ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து உழைச்சு கழிச்சு வீட்டுக்கு வந்தா அவனுக்கு ஒரு காஃபி கொடுப்போம், இல்ல அவன்கிட்ட 4 வார்த்தை சிரிச்சு பேசணும். இல்லாம என்ன மான்சி செல்ல நோண்டிட்டு இருக்க? அது உழைச்சு களைச்சு வர ஹஸ்பண்டுக்கு. ஏய், என்ன நக்கலா? ஹலோ மான்சி, இந்த கிரேட் சந்திர பிரகாஷ் கிட்ட பேசிட்டு இருக்கன்றத மறந்துடாத. எவ்வளவு பெரிய அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா இன்னைக்கு? இதனால நமக்கு வர போற ப்ராஃபிட் எவ்வளவு தெரியுமா? 1 இல்ல 2 இல்ல, more than 200 crores. நிஜமாவா சொல்ற? நான் ஏன் போய் சொல்ல போறேன் மான்சி? நீ வேணா என் பிஏ கிட்ட கேட்டு பாரு. அவகிட்ட நான் ஏன் கேட்கணும்? ஏன் ஹஸ்பண்ட் பண்ண சக்சஸ அவன் வாயாலே கேட்டாதான் எனக்கு சந்தோஷம். சொல்லு சந்திரா, எப்படி சக்சஸ் பண்ண? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? மேர்லின் ஒருத்தி வந்தா. நான் பண்ண போற ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் அவ கூட தான் இருக்கணும்னு அவ அவ்வளோ ஆசைப்பட்டா மான்சி. ஆளை பார்த்தா நல்லா படிச்ச மாதிரி தான் இருந்தா. இந்த பிசினஸ் வேர்ல்ட பத்தி சும்மா ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்தா மான்சி. நானும் அவ சொன்ன ப்ராஜெக்ட நல்லா அனலைஸ் பண்ணி சைன் பண்ணிட்டேன் மான்சி. சி மான்சி, எல்லாம் உனக்காக தான். நேத்து நைட் வரைக்கும் ஒண்ணும் இல்லாதவன், ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பாத்தியா? இதுல நமக்கு செலவு கொஞ்சம் கம்மி தான், ஆனா ப்ராஃபிட் அன்லிமிட்டட் மான்சி. வாவ் வாவ் வாவ், இவ்ளோ திறமைய எங்கடா ஒளிச்சு வச்சிருந்த? தாவா, இது சொல்லுமாடா. அப்போ மத்ததெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாமா? சந்திரா? அம்மா வாங்கம்மா வாங்க, உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னப்பா சொல்ற? நீ நேரா உன் பொண்டாட்டிய பார்க்க வந்ததை நான் பாத்துட்டேன். பாத்துட்டீங்களா? சாரிமா. சந்திரா, நாம இங்க சந்தோஷமா இருக்கோம். ஆனா நம்ம சூர்யா எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட கொடுத்துட்டு தனக்கு எதுவுமே வேணான்னு வனவாசம் போன மாதிரி அனு வீட்ல போய் உட்கார்ந்துருக்கான். அத நினைச்சாதான்ப்பா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆமாமா, அண்ணன் இல்லாம வீடே நல்லா இல்லம்மா. பட் நம்ம யாரும் அவரை போய் அங்க இருக்க சொல்லலையே. அனுக்காக அவராதான் போனாரு. பிசினஸ் எப்படி சந்திரா கிட்ட தூக்கி கொடுக்காம போயிருந்தா அவன் இப்படி இருந்திருப்பானா? என்னமோ சந்திரா, சீக்கிரம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்தா நல்லா இருக்கும். இல்லனா சூர்யாவும் அனுவும் இப்படி விட்டேத்தியா தான் இருப்பாங்க. அண்ணன் கிட்ட நான் பேசுறேம்மா. சரிப்பா. பாத்தியா சந்திரா, உங்க அம்மாவ பிசினஸ் உங்க அண்ணன் உனக்கு கொடுத்தாராம். ஏன் அதுல உனக்கு ரைட்ஸ் இல்லையா? சந்திரா, இத்தனை நாள் உங்க அண்ணன் பிசினஸ் பண்ணப்போ உங்க அம்மா உனக்காக இப்படி எல்லாம் உருகுனதே இல்ல. அத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. என்ன நினைச்சா அவங்க ஏன் மான்சி உருகணும்? நான் தான் உன் கூட ஜாலியா இத்தனை நாள் ஏசில இருந்தேன். ஆனா அண்ணா அப்படியா? பாவம் அண்ணன். ஹலோ, என்ன ஆளாளுக்கு உருகுறீங்க? நீ ப்ராஜெக்ட் சைன் பண்ணி அத பத்தி உங்க அம்மா ஒரு வார்த்தை பாராட்டினாங்களா பாத்தியா? இதுவே ப்ரோயின்லா பண்ணிருக்கணுமே. என் காது கொய்யின ஆகுற வரைக்கும் பாராட்டி தள்ளி இருப்பாங்க. மான்சி, நான் ப்ராஜெக்ட சைன் பண்ண விஷயம் அம்மாவுக்கு தெரியாது மான்சி. அம்மாவை ஒண்ணு சொல்லக்கூடாதே, அப்படியே பாஞ்சுக்கிட்டு வா. இப்படியே பேசிட்டு இருந்தானா அப்புறம் நான் அப்புறம் என்ன என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்புறம் நான் ஆபீஸ்க்கு போக மாட்டேன் பாத்துக்கோ. எந்த ஆபீஸ்க்கும் போக மாட்டேன், எந்த பேப்பர்லயும் சைன் பண்ண மாட்டேன். வாட்? நோ 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 நோ, நான் சொன்னதெல்லாம் தப்பு சந்திரா. சாரி சாரி சாரி. உங்க அம்மா சொன்னது எல்லாமே கரெக்ட். நான் தான் கிறுக்கு, லூசு, புத்தி கெட்டவ. நல்லா இருக்கே, திரும்பி சொல்லு. வாட்? நாளைக்கு நான் ஆபீஸ் போகணுமா வேணாமா? சொல்றேன் சொல்றேன். நான் தான் கிறுக்கு,
நான் தான் லூசு, நான் தான் புத்தி கெட்டவ. போதுமா? அப்படி சொல்றீ என் பொண்டாட்டி. சரிங்க சார். அது ஃபாலோ மீ. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. கேளுங்க. 2 டீ கொடுப்பா. தரேன் சார். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. பிஸ்கெட் சாப்பிடுறீங்களா மேடம்? இல்ல வேண்டாம் பங்கஜ், உங்களுக்கு வேணுமா? இருங்க எடுத்துட்டு வரேன். என்னங்க, ஒரு பிஸ்கெட் சரிங்க மேடம், எடுத்துக்க. சரிங்க மேடம். உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லுங்க நினைச்சேன். மேடம். என் ஃப்ரெண்டோட வீடு இங்கதான் இருக்கு. அவங்க போட்டோவை காமிச்சா அவங்க வீடு எங்க இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? போட்டோவை காட்டுங்க மேடம், தெரிஞ்சா சொல்றேன் மேடம். இத பாருங்க. இவங்கதான்ப்பா. இவங்கள நீ எங்கேயாவது பாத்திருக்கியா? என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்களை இதுக்கு முன்னாடி நான் இந்த ஏரியாவுல பார்த்தது இல்ல மேடம். நல்லா பார்த்து சொல்லுப்பா. நானே ஒரு தடவை இங்க பாத்திருக்கேன் இவங்கள. இவங்க இந்த ஏரியா மாதிரியே தெரியலையே மேடம். இல்லப்பா, இந்த ஏரியா தான். அட்ரஸ் எங்கன்னு தான் மறந்து போச்சு. நானே இவங்க வீட்டுக்கு ஒரு 2-3 வாட்டி வந்திருக்கேன். இந்த கடையில இருந்து ரொம்ப பக்கம் தான். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க இந்த ஏரியாவிலேயே கிடையாது மேடம். நீங்க வேற எங்கேயாவது விசாரிச்சு பாருங்க மேடம். தேங்க்ஸ் மேடம். போலாமா? தேவியக்கா, நான் டீ கடையில இருந்து பேசுறேன்க்கா. உன் போட்டோவை காட்டி 2 பேரு யாரு என்னன்னு தெரியல விசாரிச்சாங்க. 2 பேருக்கா ரொம்ப கோவத்துல இருக்க மாதிரி தெரியுதுக்கா. அவனுங்களா வரட்டும், அவங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். என்ன ரெடியா? போலாமா? போலாம் சார். இன்னும் 2 நாள்ல சந்திர கிரகணம். அப்ப இருக்க வேண்டிய கோயிலுக்கு தான் இப்ப போறோம். சந்திர கிரகணம் அன்னைக்கு ஒன்னும் ஆயிடாதுல்ல சார்? ஒன்னும் ஆகாதனோ. என் மனசாட்சிக்கு தெரியும் நான் நல்ல பெண்ண. தப்பே செய்யாத ஒருத்தனுக்கு அந்த கடவுள் தண்டனை கொடுக்கும்னா அதுக்கு பேர் கடவுளே இல்ல. ஆனா நம்ம டீல் பண்றது கடவுள் கிட்ட இல்ல சார், தேவநந்தனிங்கிற ஒரு துர ஆத்மா கூட. மனு, கோயிலுக்கு போறேன்னு மட்டும் சொன்னா போதும், வேற எதுவும் சொல்லாத. பூ அங்க போயிடணும், லேட் ஆயிடுச்சு. அனுகிட்ட இதை ரகசியமா முணுமுணுத்தீங்க, எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா? அது ஒண்ணு இல்லப்பா, நானும் அவரும் கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதத்தான் அவரு சொல்லிட்டு இருந்தாரு. எந்த கோயிலுக்கு? பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தான். பக்கத்துல இருக்க கோவில்னா கோவிலுக்கு பேர் இல்லையாடி? புஷ்பா, கோவிலுக்குங்கிற அதுக்கு போய் 1000 விளக்கம் கேக்குறீங்க. சும்மாவே இருக்க மாட்டீங்க. எந்த கோயிலுமா? சுப்பு, 2 பேரும் நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னனுமா இன்னைக்கு திடீர்னு ஆசீர்வாதம் எல்லாம் கேக்குற? காரணம் எல்லாம் கேட்காதீங்கப்பா, என்னமோ எனக்கு தோணுதுப்பா. அதான் அவ்வளவு சொல்றல்ல, நீ விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி. சந்தோஷமா இருவானுமா. காட் பிளஸ் யூ. பூவும் பொட்டோட எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். என்னமா பாக்குற? என்ன இது வரைக்கும் அப்பா அம்மாவை பார்த்ததே இல்லாத மாதிரி பாக்குற? என்னமோ இன்னைக்கு உங்களை ரொம்ப நேரம் பாத்துட்டு இருக்கணும் போல இருக்குப்பா. அனுமா, அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? எதுவா இருந்தாலும் தைரியமா மனசு விட்டு சொல்லு. ஆமா அனுமா, எங்க கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட நீ மனசு திறந்து சொல்ல போற? ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுமா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, இருந்தா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னா என்ன? நான் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட இருந்து மறைக்கிறேன், அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எனக்கு வர வழி இல்ல. எல்லாத்தையும் சாவகாசமா ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லுவேன். அந்த நாள் வர வரைக்கும் காத்துட்டு இருங்க. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்ச இடம் உங்க தோளும் அம்மாவோட மடியும் தான்ப்பா. உங்க 2 பேரையும் ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. அனுமா, இன்னும் எவ்வளவு நேரம் அப்படியே பாத்துட்டு நிப்ப? மாப்பிள்ள வெயிட் பண்றாருல, கோயிலுக்கு கிளம்பு. வானு போலாம்.
வரேம்மா. போயிட்டு வேணும். வரேன்ப்பா. மகமாயி, நீதான் அவங்க 2 பேரையும் நல்லபடியா பாத்துக்கணும். குண்டு புஷ்பா, இன்னைக்கு அனு ஏதோ ரொம்ப சென்டிமெண்ட்ல பேசுற மாதிரி தோணல உனக்கு? சுப்பு, அவ நம்ம வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்க முடியும்? நம்மளெல்லாம் விட்டுட்டு அவ புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அது ஞாபகம் வந்திருக்கும், அதான். சுப்பு, அவங்க 2 பேரும் அன்னோன்யமா கோயிலுக்கு போறத பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? கரெக்ட் தான். எது எப்படியோ மாப்பிள்ள அவ கையை பிடிச்சி ஆதரவா அழைச்சிட்டு போனார் பாத்தியா? அத பார்த்தோன்னே எனக்கு மனசுக்கு ரொம்ப லேசாயிடுச்சு. நம்மள சுத்தி எவ்வளவு பிரச்சனைங்க இருந்தாலும் அனுபவம் மாப்பிளையும் அதை எப்படி சமாளிச்சுட்டு இருக்காங்க பாரு. சமாளிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சமாளிச்சு ஜெயிப்பாங்க. அதானே நமக்கு முக்கியம். நல்லா இருப்பா. வாங்கம்மா, நன்னா இருக்கல? சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். அம்மா, 2 நாளா மனசே சரியில்லை. சூர்யா வீட்டுல இல்லாம எனக்கு எதுவுமே ஓடலன்னு நினைச்சேன். ஆனா இது அது இல்ல. என்னமோ மனசுக்குள்ள ஒரு பயம். ஏமா சூர்யாவையும் அணுவையும் இத்தனை கஷ்டங்கள் துரத்துது? அவங்களும் ரொம்ப நம்பிக்கையோட பூஜை பரிகாரம் எல்லாம் பண்றாங்க. இருந்தும் ஏமா அவங்களுக்கு இத்தனை சோதனை? அம்மா, உனக்கு ஏதாவது கோபம் இருந்தா அதை என் மேல காட்டுமா. என் பையனை விட்டுடு. பாவம் சூர்யா, இத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்பதான் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அந்த வாழ்க்கைய சந்தோஷமா தொடங்க முடியாதபடி இத்தனை கஷ்டங்கள் வந்தா அவன் என்னதான் பண்ணுவான்? இந்த வயசுல அவனுக்கு நிம்மதி கிடைக்கலன்னா எந்த வயசுலமா கிடைக்கும்? இத்தனைக்கும் சூர்யா மாதிரி ஒரு நல்லவனை இந்த உலகத்துல எங்கேயாவது பார்க்க முடியுமா? இத்தனை செல்வாக்கு இருந்தோம் யார்கிட்டயாவது அவன் முகம் சொல்லிச்சு பேசியிருக்கானா? யாராவது ஒருத்தர் வந்து கஷ்டம்னு சொன்னா என்ன ஏதுன்னு யோசிக்காம வாரி வாரி குடுக்கறவம்மா என் பையன். கலியுக கர்ணன்மா என் பையன். அப்படிப்பட்ட என் பையன் முகத்துல என்னைக்கும் சந்தோஷத்தை தாமா நான் பார்க்கணும். அதுக்கு நீதாமா அருள் புரியணும். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் தீர்வசத்வம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் ஆவிதா சோகமானம் மதீயதே. தானியம் தனம் வசம் ரகுபுத்திர லாபம் சதசம் வர்த்தரம் தீர்க்கமாயு சதமானம் பவதி சதாயுர்கர்த்தடேந்திரியே ஆயுஷ்யேந்திரியே பிரதிஷ்டதி. ஆமா, நீங்க சாமி கிட்ட புலம்புனதெல்லாம் நான் கேட்டேன். உங்க மன கஷ்டம் எல்லாம் எனக்கு புரியுது. எவ்ளோ கஷ்டம் இருந்தா இவ்ளோ வருத்தப்படுவீங்க. இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயோ, தலை சுத்துதே. யாராவது வாங்களே. தலை சுத்துதே.